வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. நான் கொஞ்ச நாளாவே உங்களுக்கு அந்த நேர மேலாண்மையை பற்றி கொஞ்சம் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நிச்சயமா அதை நம்ம உங்க கூட ஷேர் பண்றோம். ஏன்னா இறைவனுக்கு காலன், காளி என்று ஒரு பேர் இருக்கு. இந்த காலன், காளி என்ற பேர் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறை தன்மையில ஒன்று காலம். மகரிஷி சொல்லுவாங்க, இறைவனுடைய தன்மை 4: வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமாம். அப்போ நாம் இந்த நேரத்தை எப்படி மதிப்பிடணும் அப்படின்னா, இறைவனுக்கு சமமாக மதிப்பிடணும். அப்படி மதிப்பிட்டவர்கள் எல்லாருமே வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஏன்னா இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் சமமாக கொடுத்த பலதுல மிக முக்கியமானது நேரம். நீங்க ஏழையோ, பணக்காரனோ, நல்லவனோ, கெட்டவனோ, ஆணோ, பெண்ணோ, எந்த ஜாதி, மதம், இனம், மொழி, எந்த விதமான பேதமும் இல்லாம ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இல்லையா? அப்ப எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்கப்பட்டிருப்பது நேரம். அப்ப அதை நம்ம பயன்படுத்தக்கூடியது என்பது நம்மளோட கையில தான் இருக்கு. அப்ப அந்த நேரத்தை சரியாக திட்டமிட்டு நாம பயன்படுத்தணும்னா வெற்றி நிச்சயம். நீங்கள் உங்களுடைய நேரத்தை எதிலே முதலீடு செய்கிறீர்களோ அதிலே உங்களால் அறுவடை செய்ய முடியும் இல்லையா? அதாவது நம்மளோட நேரத்தை உடல் ஆரோக்கியத்திற்கான செயல்பாடுகள், ஒரு உடற்பயிற்சியில நீங்க உங்க நேரத்தை ஒதுக்குறீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பெற முடியும். இல்ல தொழில் செய்வதில் ஒதுக்குகிறீர்களா, பொருளாதார வளத்தை நீங்கள் பெற முடியும். அல்லது தியானத்திலே ஒதுக்குகிறீர்களா, அங்கு மன அமைதியை நீங்க பெற முடியும். இல்ல குடும்ப உறவுகளுக்காக ஒதுக்குகிறீர்களா, உறவுகளிலே மேன்மையை நீங்கள் அடைய முடியும். குழந்தைகளுடைய கல்விக்காக ஒதுக்குறீர்களா, அவர்களை மிகச்சிறந்த கல்விமானாக மாற்ற முடியும். அப்போ பணத்தை எப்படி எதுல முதலீடு செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வளர்ச்சியை கொடுக்கிறதோ, அப்படி நேரத்தை நாம் எதிலே முதலீடு செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே உங்க கையில 84,600 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. டெய்லியும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 84,600 ரூபாய் பணம் கொடுக்கிறார்கள். அப்ப அந்த 84,600 ரூபாய் பணத்தை நீங்கள் எப்படி செலவு செய்வீர்கள்? ரொம்ப பார்த்து பக்குவமா முக்கியமானதுக்கு, தேவையானதற்கு, எது ரொம்ப இம்பார்ட்டனோ அதுக்கு அப்படி நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா? வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஒரு ரூபாயை கூட வீணாக்க நாம முயற்சி செய்யறது இல்ல. தூக்கி போடுவோமா? இல்ல. பிச்சை கொடுத்தா கூட புண்ணியம் வரணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறோம். அதான் உண்மை. அப்ப ஒரு 10 ரூபாய் உங்கள்ட்ட 84,600 ரூபாய் இருக்குன்னு 10 ரூபாய் தூக்கி கீழே போட்டு போவீங்களான்னா போட மாட்டீங்க. ஆனால் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாளைக்கு 84,600 நொடிகள் இறைவனால் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு காலையில எந்திரிச்சிட்டீங்க 5 மணிக்கு. அடுத்த நாள் காலையில 5 மணி வரைக்கும் உங்களுக்கு 84,600 நொடிகள் இறைவனிடமிருந்து மிகப்பெரிய ஒரு பரிசு நமக்கு கிடைக்கிறது.
இது கிடைத்தற்கரிய பரிசு அன்பர்களே. அதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம வாழ்க்கையே காலத்திற்குள் அடங்கி இருக்கிறது. சரிதானுங்களா? வாழ்க்கை காலம் என்பது அந்த காலத்திற்குள் அடக்கமான ஒரு விஷயம்தான். இப்ப நேரத்தை திட்டமிட்டு செயல்படுபவர் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் அங்க இருக்கிற சூத்திரம். இது மேலை நாடுகள்ல இருக்கிற அளவுக்கு இந்திய மக்கள்கிட்ட அதிகமா இல்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த திட்டமிடும் பழக்கமே பெரிதாக வரல. முன்னோர்கள் இயற்கையாவே வாழ்க்கை வந்து அவர்களுக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனா இன்னைக்கு நிறைய நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. டிவி, செல்போன் அது இதுன்னு போய் நம்ம மைண்ட டிஸ்டர்ப் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. எந்த நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக இந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடித்தோமோ, அந்த விஞ்ஞானத்திற்குள்ளேயே சிக்கிக்கொண்டோம் இன்னைக்கு நம்ம. செல்போனும் கம்ப்யூட்டரும் நம்ம நேரத்தை மிச்சம் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு செல்போன் கம்ப்யூட்டருக்குள்ளேயே நாம என்ன பண்ணிட்டோம்? சிக்கி கொண்டோம். அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா டைம்ல. சரிங்களா? நேரம் பொன் போன்றது என்று சொல்வார்கள். டைம் இஸ் கோல்டு. நான் அப்படி சொல்றது இல்ல. நேரம் உயிர் போன்றது. சரிதானுங்களா? ஏன்னா தங்கம், பொண்ணு போனா வாங்கிடலாம் நீங்க. இல்லையா? ஆனா உயிர் போனா நீங்க கொண்டு வர முடியாது. அப்ப எது போனா ஒண்ணு வராதோ அது மாதிரி இருக்கிறது நேரம். இந்த பூமி வாழ்றதுக்கே இறைவன் நமக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்குறான். நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. 365 நாள் ஒரு வருஷத்திற்கு. 10 வருஷத்துக்கு 3650 நாள், 100 வருஷத்துக்கு 36,500 நாள். நல்லா மனதில் இன்னைக்கு பதிய வைத்துக் கொள்ளுங்க. வெறும் 36,500 நாள் தான் இந்த பூமியில நம்ம வாழ போறோம். 100 வருஷம் வாழ்ந்தா, நான் சொல்ல புரிஞ்சுதுங்களா? 100 வருஷம் வாழ்ந்தாவே 36,500 நாள் தான் வாழ போறோம். அதுல 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தூக்கத்துக்கு ஒதுக்குறோம். யோசிச்சு பாருங்க. 36,500 நாள் வாழ்றதுல 12,133 நாள நாம என்ன பண்ணிடுறோம்? தூங்கியே கழிச்சிடுறோம். 3ல் ஒரு பகுதி. மிச்சம் 24,000 நாள் தான் வாழ்றோம். அதுல குழந்தை பருவம், முதுமை பருவம், ஸ்கூலுக்கு போறது, வேலைக்கு போறதுன்னா நீங்க எங்க வாழ்றதுன்னு பாருங்க. மிக குறுகிய காலம்தான். ஒரு 5 வருஷமாவது நீங்க வாழ்றதுக்கு கிடைக்குமான்னா அதே பெரிய விஷயம். அப்போ அதைய எப்படி நம்ம பயன்படுத்தணும்? இல்லையா? மிக மிக துல்லியமாக திட்டமிட்டு மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, கொண்டாட்டமாக இந்த வாழ்க்கையை நாம பயன்படுத்த வேண்டும். அன்பர்களே நல்லா புரிந்து கொள்ளுங்க. எதையும் நம்ம கொண்டுட்டு வரல, எதையும் கொண்டுட்டு போறதும் இல்ல. நீங்க வருத்தப்படுறதாலயோ, கவலைப்படுறதாலயோ எதுவும் மாறப்போறதும் இல்ல. மாறாக உங்களுக்கு துன்பம் தான் எச்சாகும். அப்ப வெறும் 100 ஆண்டு காலம் 336,500 நாள் வாழ்க்கையில சரிங்களா? நீங்க இந்த காலம் முடிஞ்சிருச்சுன்னா, நம்ம ஃபோட்டோ கூட இங்க இருக்குமான்னு தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம தாத்தாவோட தாத்தா ஃபோட்டோ நம்ம வீட்ல இல்ல. சரிங்களா? நம்ம குழந்தைங்க நம்மளோட ஃபோட்டோவ எந்த அளவுக்கு வச்சு பாதுகாத்து வணங்குவாங்கன்னு கூட தெரியாது. ஒரு 100 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 2024ல இருக்கிறோம். 2100 நீங்க யோசிச்சு பாருங்க. நாமெல்லாம் இருக்க மாட்டோம். இந்த பூமியில வேற மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? நம்ம ஃபோட்டோ கூட அங்க இருக்குமான்னு தெரியாது. நம்மளை பற்றி நினைப்பாங்களாங்கிறது கூட தெரியாது. ஏன்னா இன்னைக்கு நாம யாரும் பெருசா தியானத்துல தான் அம்மா, அன்னை, தந்தை வணக்கம் சொல்றோம். முன்னோர்கள நினைக்கிறோமே தவிர, உட்கார்ந்து சிந்திக்கிற அளவுக்கு நம்மகிட்ட ஒண்ணும் பெருசா இல்ல. சரிங்களா? அப்ப வாழ்க்கை அப்படிங்கிறது காணாமல் போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அதற்காக நம்ம போய் ரொம்ப மெனக்கெட்டு, கவலைப்பட்டு, துன்பப்பட்டு, சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சரிங்களா? அப்ப இவ்வளவுதான் லைஃப்ங்கிறது ரொம்ப சிம்பிள். நீங்க என்ஜாய் பண்ணி அனுபவிச்சு வாழ்றதுக்காக இங்க வந்திருக்கிறோம். சந்தோஷமா, நிறைவா, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அதுக்கு பொருள் கொஞ்சம் தேவை இல்லைன்னு சொல்லல. பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லைதான். பட் பொருள் மட்டுமே முழுசா இருந்தும் பத்தாது. பொருளை மட்டும் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியா வாழவும் முடியாது. அப்ப அதற்கான திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட். மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணிட்டே இருக்கேன்.
எப்ப போவோம்ங்கிறதுன்னு தெரியாது. 100 வருஷம் சொல்ற நாளைக்கே இருப்போமான்னு தெரியாது. இவ்வளவுதான் லைஃப். நேற்று இருக்கிறவங்க இன்னைக்கு இல்ல. கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம். டெய்லியும் பெரிய காரியத்துக்கு போயிட்டே இருக்கிறோம். நமக்கு ஒரு நாள் காரியம் வரத்தான் போகுது. சரிங்களா? அது எப்ப வேணா வரலாம். அப்ப எப்படி இருக்கணும்? அவ்வளவுதான் கேள்வி. நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும்னா ஆரோக்கியமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், உறவுகள்ல இணக்கமா இருக்கணும். அதற்கு நீங்க நேரத்தை திட்டமிட்டா மட்டும் தான் முடியும். இல்லாட்டி முடியவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம நேரத்த பலவிதமான விஷயங்கள்ல திருடுறாங்க. டிவிலயோ, செல்போன்லயோ சரிதானுங்களா? இல்ல இன்னும் வெவ்வேற முறைகள்ல நம்மளுடைய நேரம் நெறைய திருடப்படுகிறது. நான் அதனாலதான் உங்களுக்கு அதை சொல்லியிருப்பேனான்னு தெரியல. உங்களோட ரெகுலர் ஷெட்யூல நீங்க எழுதி பாருங்க. எத்தன நேரத்த நம்ம வீணாக்கிட்டு இருக்கோம் தெரியுங்களா? உதாரணத்துக்கு நீங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வீணாக்குறேன்னு கணக்கு போடுங்களேன். சரிதாங்களா? ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரத்த நீங்க வீணாக்குறீங்க அப்படின்னா, வருஷத்திற்கு 365 மணி நேரத்த வீணாக்கிருவீங்க. சரிங்களா? இதே நீங்க 60 வருஷம் வாழ்றீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 21,900 மணி நேரங்கள நீங்க வீணாக்கி இருக்கிறீங்க. நாள் கணக்குல போட்டா 1000 நாள் நீங்க வீணாக்கிட்டீங்க. 1000 நாள் முழுமையா வீணாக்கிட்டோம். டெய்லி 1 ஹவர் தான். பெருசா ஒண்ணும் இல்ல. சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இந்த ட்ரிங்க்ஸ், ஸ்மோக் பண்றவங்களுக்கெல்லாம் ஒரு கால்குலேஷன் சொல்லுவாங்க. எத்தன வயசுலேருந்து புகைப்பிடிக்கிறீர்கள்? நான் ஒரு 21 வயசுலேருந்து புகைப்பிடிக்கிறேன். இப்ப எத்தன வயசு? 61 வயசு. 40 வருஷம் இல்லையா? ஒரு நாளைக்கு 365 நாள் எத்தன ரூபாய்க்கு புகைப்பிடிப்பீர்கள்? ஒரு பாக்கெட் குடிப்பேன்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கங்க. அது ஒரு ரூ. 30 அல்லது ரூ. 40 இருக்குதுன்னு வச்சுக்கங்க. எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு தெரியுமா? வெறும் ரூ. 40 கணக்கு போட்டீங்கன்னா 365 நாளைக்கு 40 வருஷத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா, சரிங்களா? கிட்டத்தட்ட ரூ. 6,00,000 அவரு செலவு பண்ணியிருக்கிறார். பார்க்கறதுக்கு சின்னதா தான் தெரியும். ஜஸ்ட் ஒரு டீ நீங்க குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 10 செலவு பண்ணி அல்லது ரூ. 20 செலவு பண்ணி ஒரு டீ நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 3,00,000 நீங்க 40 வருஷத்துல செலவு பண்ணியிருப்பீங்க. இது பார்க்கறதுக்கு சின்னதா தெரியும். ஆனா அதனோட விளைவு பெருசா இருக்கும். அப்ப நேரமும் அதே மாதிரி தான். எப்படி நீங்க ரூ. 10 கூட வீணாக்குறது இல்லையோ, அது மாரி ஒவ்வொரு செகண்டையும் நம்ம வீணாக்காம பார்க்கணும். ஏன்னா லைஃப் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. மறுபடியும் சொல்றேன். இப்ப இருக்கிற லைஃப நீங்க சந்தோஷமா ஆக்கணும்னா, காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். விவேகானந்தர் சொல்வார். இது வாட்ச் பாருங்க, கடிகாரத்தை பார். சரிங்களா? ஓடுவது முட்கள் அல்ல, உன்னுடைய வாழ்க்கை என்று சொல்லுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு க்ஷணமும் போயிருச்சு. இன்னைக்கு போயிருச்சு. இன்னைக்கு காலையில 10:15 போயிருச்சு. ஒரு தியானம் போயிருச்சு. வந்திருக்கிறவங்க பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா தியானம் போனது போனதுதான். சரிங்களா? யாராலயும் கடவுளா வந்தாலும் நேரத்தை இன்னைக்கு காலையில 10:15 திருப்பி கொண்டாருங்கன்னா கொண்டாட முடியாது. படம் வேணா எடுக்கலாம் நம்ம காலச்சக்கர படங்கள் எல்லாம். சரிங்களா? அப்ப அந்த காலத்தினுடைய அருமை, நேரத்தினுடைய அருமை பெரும்பாலான மக்களுக்கு தெரியறதில்ல. சரிங்களா? அப்போ ஒரு 2 நிமிஷம் அந்த டைமோட வேல்யூ யாருக்கு தெரியும்? ஒரு ட்ரெயின மிஸ் பண்ணவங்ககிட்ட போய் கேளுங்க. சரிங்களா? ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இல்லையா? ஒரு மிகப்பெரிய ஒரு 2 செகண்ட் ஒரு ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்துல வெற்றி பெற்றவருக்கு தெரியும். ம். ஒரு எக்ஸாமுக்கு போறீங்க. லேட்டா போயிட்டீங்க. என்ன ஆகும்? உங்க ஃபியூச்சரே போயிரும். ஃபியூச்சரே போயிரும். சரிதானுங்களா? அப்ப இது எல்லாமே எதனுடைய அடிப்படையில இருக்குதுன்னா, காலத்தினுடைய அடிப்படையில இருக்கு. இன்னைக்கு நெறைய ஆக்சிடென்ட்ஸ் ஏன் நடக்குது தெரியுங்களா? டைம் மேனேஜ்மென்ட் நம்மகிட்ட இல்ல. காலையில ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம லைஃப்ல? காலையில அவ்வளவு சண்டைகள், சச்சரவுகள் எதனால நடக்குது? டைம் மேனேஜ்மென்ட் இல்ல. குழந்தைகள அறிபறியா எந்திரிச்சு, அடிச்சு, புடிச்சு கொண்டு போய் தள்ளுறோம் இல்லையா? தின்னு திங்காம, பாத்ரூம் கூட முடியாம, இல்லையா? எவ்வளவு பேர் காலையில எந்திரிச்சு சந்தோஷமா, ரிலாக்ஸா, மகிழ்ச்சியா வீட்டுக்காரருக்கு சமைச்சு குடுத்து,
அல்லது நாம கம்பெனி கிளம்புறப்ப, ஆபீஸ் கிளம்புற பொறுமையா ஜாலியா கிளம்பி குழந்தைகளை ஜாலியா கொண்டு போய் ஸ்கூல் விடுறது எனக்கு தெரிஞ்சு லட்சத்துல ஒண்ணு கூட இருக்குமான்னு தெரியல. காலையில எந்திரிச்சோனையுமே அறிபறி. ஏன்? டைம் மேனேஜ்மெண்ட் இல்ல. 8 மணிக்கு போகணும்னா, நீங்க 6 மணிக்கு எந்திரிச்சா அவசரமா இருக்குன்னா, ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்து முன்னாடி எந்திரிச்சீங்கன்னா, அத்தன விஷயம் சால்வ் ஆயிரும். பொறுமையா, ரிலாக்ஸா எல்லாமே பண்ணிட்டு, ஜாலியா பாட்டு கேட்டுட்டு யாரு போறாங்களோ அவங்க தான் சக்சஸ் பீப்பிள்ஸ். புரியுதுங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிரணும். என்ன வேணும்? டைம் மேனேஜ்மென்ட் தான். அப்போ நான் காலையில என்னென்னவெல்லாம் பண்றேன்? என்னென்னவெல்லாம் முதல் பண்ணணும்? அப்ப அது அதுக்குன்னு எவ்வளோ வந்து நேரம் ஒதுக்கணும்? சரிங்களா? அப்ப அத பத்தின அவேர்னஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். அப்ப நான் முதல்ல சொன்ன மாரி நீங்க உங்க ரெகுலர் லைஃப்ல என்ன டைமிங்ல இப்ப என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எழுதுங்க. அது நீங்க மத்தியானம் தூங்கிட்டு இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, டிவி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, சரிங்களா? என்னென்னவெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களோ அத எழுதிட்டு, அதை வச்சு செக் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் நம்ம வந்து மொபைல்ல யூஸ் பண்றோம்? எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறோம்? சரிங்களா? ஒவ்வொன்னுக்கும் எவ்வளோ நேரம் ஒதுக்குறோங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு தெரிஞ்சு சாதாரண மனிதர்கள் இப்ப நாம இந்த 1 1/2 மணி நேரம் யோக பயிற்சிக்கு வர்றோம். இது வராம இருந்தப்ப என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஏதோ ஒரு வேலைய பண்ணிட்டு இருப்போம். அது நம்மோட உயர்வுக்கு இருக்குமான்னா தெரியாது. சரிங்களா? அப்ப இதுக்கு ஒரு நாள் வகுப்பு இல்ல. அந்த அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? நீங்க தான் திட்டமிடணும். அந்த அன்னைக்கு ஒரு பிராக்டிஸ் அதிகமா பண்ணலாம். ஒரு மெடிடேஷன் அதிகமா பண்ணலாம். ஒரு எக்சர்சைஸ் நல்லா பண்ணலாம். இல்லையா? இன்னும் வேற ஏதாவது படிக்கிற விஷயங்கள நீங்க வந்து பார்க்கலாம். இல்ல ஒரு நல்ல விஷயங்கள் நீங்க YouTubeலயோ, Zoomலயோ நீங்க வந்து கேட்கலாம். ம். அப்ப இதுக்கெல்லாம் நெறைய வந்து ஆப் வந்து வந்திருக்கு. மொபைல்ல வந்து நெறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம டைம் மேனேஜ் பண்றதுக்காக. சரி நீங்க ஒரு சார்ட் போட்டுக்கணும். சார்ட் வந்து உங்களோட டைம் டேபிள வந்து பக்காவா வந்து சார்ட் போடணும். டெய்லி உங்களோட ஷெட்யூல் எப்படி இருக்கணுங்கிறத நீங்களே சார்ட் போட்டு, அதுபடி நம்ம நடந்துட்டு இருக்கிறோமாங்கிறத நீங்க செக் பண்ணிட்டே வரணும் டெய்லி. சின்ன சின்ன மாற்றங்கள் ஆரம்பத்துல வரும். சரிங்களா? அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அதை வந்து நீங்க ஃபைனல் பண்ணி அ கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். தவறு கிடையாது. சரிங்களா? அப்போ நம்ம மொபைல் வந்து நெறைய நேரத்துல வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. பட் அதை கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா, நெறைய நேரத்தை அது வந்து உங்ககிட்ட இருந்து உறிஞ்சிரும். சரிங்களா? அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப மொபைல்லயே கூட நீங்க நெறைய விஷயம் வந்திருக்கு. கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுவே வந்து உங்களோட ஸ்கிரீன் டைம வந்து அது வந்து சொல்லிருது. அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் வந்துருச்சு. நீங்க அதிக நேரம் ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அதுவே சொல்லுது. மெசேஜ் வருது. இந்த மாரி நீங்க அதிக நேரம் இத பார்த்துட்டு இருக்கீங்க. இத ஸ்டாப் பண்ணிரட்டுமா? அப்படின்னு கேக்குது. அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ற அளவுக்கு நெறைய விஷயங்கள் இப்ப நமக்கு வந்திருக்கு. அதனால டைம் மேனேஜ்மென்ட் இல்லாம நீங்க வாழ்க்கையிலயும் ஜெயிக்க முடியாது, ஆன்மீகத்திலயும் ஜெயிக்க முடியாது. சரிங்களா? அப்போ எங்களோட ஆசிரியர் நான் ஒரு நாள் வகுப்புக்கு லேட்டா போனதுக்காக சொன்ன விஷயம், நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதைய. அவர் வந்து ஒரு நாள் லேட்டா போறேன் நானு. அவரு சும்மா சிம்பிளா கேட்டாரு. ஏன் லேட் அப்டின்னா, நான் இந்த மாரி எந்திரிச்சது லேட் ஆயிருச்சு. சரிங்களா? நீங்க எந்திரிச்சது லேட் ஆயிருச்சா? உண்மையாலுமே எந்திரிச்சது தான் லேட்டா? ஏன் லேட்டா எந்திரிச்சீங்க? அப்டின்னு கேட்டாரு. இரவு தூங்குறதுக்கு லேட் ஆயிருச்சு. ஏன் இரவு தூங்குறதுக்கு லேட் ஆயிருச்சு? செல்போன், டிவி ஏதாவது பார்த்துட்டு இருந்திருப்போம். அப்படித்தானே இருக்கும் பொதுவா. அப்ப நம்ம லேட்டா வர்றதுக்கான காரணம், லேட்டா வந்தது அல்ல. அதுக்கு முன்னாடி ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். இரவு நேரத்துல தூங்குறதுலயோ, அல்லது இரவு உணவு நீங்க தவறா சாப்பிடுறதுனாலயோ, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட உங்கள தூக்கத்த பாதிச்சு, காலையில எந்திரிக்கிறத பாதிச்சு, நீங்க வர்றத பாதிக்குது. அப்ப அதற்கு என்ன காரணம்ங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு, அந்த வேரை நீங்க வந்து சரி செய்யணும். சரிங்களா? அப்ப அவரு கேட்டாரு, "தம்பி நீங்க வந்து சினிமாக்கு போவீங்களா?" அப்படின்னு கேட்டாரு. "போவோங்கய்யா" அப்படின்னு சொன்னேன். சினிமா இப்போ ஒரு 10:15க்கு சினிமான்னு வச்சுக்கங்க. காலையில 10:15க்கு சினிமா அல்லது இரவு 10:15க்கு சினிமா. எத்தன மணிக்கு சினிமாக்கு போவீங்கன்னு கேட்டாரு. ஒரு 10, 10:10க்கெல்லாம் போயிருவோங்கய்யா அப்படின்னு. கண்டிப்பா ஆமா கண்டிப்பா போயிருவோங்கய்யா. ஏன்? படம் ஃபர்ஸ்ட் சீன் பார்க்கலைன்னா ஒண்ணும் புரியாதுங்க. அப்ப அவரு என்ன கேட்டாருன்னா, "ஏப்பா நீங்க ஒரு படம் பார்க்க போறத விட இந்த ஆன்மீக பயிற்சி உங்களுக்கு வந்து உயர்வானதா? தாழ்வானதா? நீங்க ஒரு படம் பார்க்க போறத விட இந்த ஆன்மீக பயிற்சி நீங்க தாழ்வானது அப்படின்னு நினைச்சீங்கன்னா,
நீங்க லேட்டா வாங்கன்னு சொன்னாரு. அது ரொம்ப வந்து ஆழமா என்னை பாதித்த ஒரு விஷயம். அதே போல ஒரு ட்ரெயினுக்காக போறீங்க. 10:15க்கு ட்ரெயின். எத்தன மணிக்கு போவீங்க? 10 மணிக்கெல்லாம் போயிரணும். 10:10க்கெல்லாம் நம்ம இங்க இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா முன்னாடி கூட ட்ரெயின் போயறதுக்கு வாய்ப்பு இருக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. புரியுதா இல்லைங்களா? அப்ப ஒரு ட்ரெயினுக்கு போறப்ப, ஒரு படத்துக்கு போறப்ப, நாம குடுக்குற ஒரு முக்கியத்துவம், ஏன் ஒரு ஆன்மீகத்த யோக பயிற்சிய கற்றுக் கொடுக்கிறப்ப நம்ம குடுக்கல? அப்படிங்கிறது அவர் கேட்டது வந்து எனக்கு இன்னமும் வந்து ஆணித்தரமா அது மனதுல பதிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் சொன்னாங்க. அதாவது லேட் அப்படின்னு தானே சொல்றோம். லேட்டா வர்றோம், லேட்டா போறோம். டைம் மேனேஜ்மென்ட் நம்மகிட்ட இல்ல. எத செஞ்சாலும் லேட்டா செய்றோம். தாமதமா செய்றோம். லேட் அப்படின்னா என்ன தெரியுங்களா? லேட்னா இறந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இல்லையா? லேட்னா இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். பத்திரிக்கைலலாம் போடுவாங்க இல்லையா? ஆ லேட் அப்படின்னு போடுவாங்க. முத்துசாமி லேட் அப்படின்னு போட்டிருந்தா, முத்துசாமி இறந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். ம். அப்ப நாம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அந்த நேரத்துல, அந்த நொடியில நம்ம வரலைன்னா, நம்ம அந்த நேரத்துல இல்லைன்னு அர்த்தம். இறந்துட்டோம்னு அர்த்தம். எங்க ஆசிரியர் தான் ஒருத்தர் சொல்லுவாரு. நான் 10:15க்கு டைமுக்கு குடுத்துட்டு நான் 10:15க்கு நான் வரல அப்படின்னா, நான் இறந்துட்டேன்னு நெனச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. இந்த வார்த்தை ரொம்ப ஆழமான விஷயம். ஏன்னா வாழ்க்கையில வெற்றி பெற்ற எல்லாருமே டைம் மேனேஜ்மென்ட்ட ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும். எல்லாத்துக்கும் டைம் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ம். அப்போ ஆ இந்த டைம் மேனேஜ்மென்ட் சார்ட் வந்து நீங்க பெர்ஃபெக்ட்டா போடுங்க. உங்களுக்கான சார்ட்ட வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா போடுங்க. சரிங்களா? போட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. டைம் இஸ் என்ன சொல்றது? காட் அப்படித்தான் சொல்லணும். காலமே கடவுள் என்று நீங்க வைத்துக் கொள்ளுங்க. காலத்தை நீங்கள் வீணாக்குகிறீர்கள் என்றால், இறைவனை நீங்கள் வீணாக்குகிறீர்கள் என்று அர்த்தம். உங்க வாழ்வை நீங்கள் வீணாக்குகிறீர்கள் என்று அர்த்தம். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு நாளும் நீ தேதிய கிழிக்கிறப்ப, நீ ஒரு மரமாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. உங்கள மரத்த வச்சு ஒரு ரம்பத்த வச்சு அறுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறுவை நடந்துட்டே இருக்கு. உன்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் தேதி கேலண்டர் கிழிக்கிறப்போ, ஒவ்வொரு அறுவை அறுத்துட்டே இருக்காங்க. உன்னோட வாழ்க்கை ஒரு நாள் முடியப் போகுது. இப்ப இறப்பை நோக்கி ஒரு பயணம் தான வாழ்க்கை. அப்ப இன்னைக்கு ஒரு அறுத்தாச்சு. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணீங்க? அது விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. தேதி கேலண்டரிலே ஷீட்டை கிழிக்கும்போது, நீங்கள் இன்று என்ன கிழித்தீர்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. சரிங்களா? ஆனா அதுல 1000 அர்த்தம் இருக்கு. நாள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்திருக்கிறேன்? எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன்? என்னோட அடுத்த நிலையில நான் எங்க பயணிக்கிறேன்? அதற்கு என்ன திட்டமிடுதல் இருக்கு? அதுக்கு நான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கனா? சரிங்களா? அது கண்டிப்பா நம்ம கேட்க வேண்டியது. இல்லாட்டி காலம் உருண்டோடிரும் நண்பர்களே. சரிங்களா? ஒரு நாள் ஒரு விஷயத்த செய்யாம விட்டீங்கன்னா, அது 1 வாரம் செய்யாமல் போகும். 1 வாரம் செய்யாமல் விட்டால் 1 மாதம் ஆகும். மாதம் வருடமாகும். வருடம் வாழ்க்கையாயிரும். அதனால நல்ல பழக்கங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் நாம. அதற்கு என்ன வேண்டும்? நேரம். இப்ப நமக்கு எல்லாமே என்ன சொல்றாங்க? யார் என்ன சொன்னாலும் எக்சர்சைஸ் பண்ணலீங்களா? டைமே இல்லைங்க. டைமே இல்லைங்க. நேத்தைக்கு ஒரு யோகா காம்படிஷன் போனோம். காவல்துறையில பணிபுரியிற ஒரு அன்பர். ஒரு 50 வயதை தொட்ட நிலையில யோகா பார்த்தீங்கன்னா, அப்படி பண்றாரு. சான்ஸே கிடையாது. டெய்லி ஒரு 2 டூ 3 ஹவர்ஸ் அவர் யோகாக்கு ஸ்பெண்ட் பண்ணா தான் உடம்பு அப்படி வச்சிருக்க முடியும். அப்ப காவல்துறையில பணிபுரியக்கூடிய ஒரு நபர் குடும்பத்த பார்த்துட்டு இவ்வளவு சூழல்லயும் அவ்வளோ டைம் ஒதுக்கி அவரால பண்ண முடியுது. அப்ப முடியாதது அப்படிங்கிறது இங்க வந்து முயலாதது மட்டுமே. சரிங்களா? முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். முயலாமை வெல்லாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம முயற்சி செய்யணும். ம். முயற்சி செய்யணும். அதற்கு சரியாக திட்டமிடணும். நெறைய பேர் முயற்சி செய்றாங்க. பிளான் இல்ல. வடிவேல் சொல்ற மாரி தான். பிளான் பண்ணி செய்யணும். எத செஞ்சாலும். திட்டமிடுதல் தான் வெற்றிக்கான அடிப்படை. நேர மேலாண்மை பத்தி பேசுறத பத்தி நீங்க நெறைய கேட்கணும். சரிங்களா? டைம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது அந்த மிஸ் பண்ணவங்களுக்கு தான் அதனோட வேல்யூ வந்து தெரியும். இல்லையா? அப்ப டைம சரியா திட்டமிடுங்க.
நீங்க உங்க லைஃப்பை நீங்க வடிவமைங்க. நீ நேரத்தை நிர்வாகம் செய்யாவிட்டால் நேரம் உன்னை நிர்வகிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது டைமை நீங்க மேனேஜ் பண்ணலைன்னா டைம் வந்து உங்களை மேனேஜ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அதே போல இப்போ முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு ப்ரொஃபசர் அவங்க மாணவர்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கிறார். ஒரு பாட்டிலை கொண்டு வர்றாரு, கண்ணாடி பாட்டில். அதுல பெரிய கற்களை போட்டு நிரப்புறாரு கண்ணாடி பாட்டில்ல. எல்லா கல்லையும் நிறைய போட்டாரு, பெரிய பெரிய கற்களை நிறைய போட்டாரு. ஒரு 10 கல் போட்டோன்னே பாட்டில் நிரம்பிடுச்சு. இப்ப மாணவர்களை பார்த்து கேட்கிறார், இது நிரம்பிருச்சுங்களா பாட்டில் அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாரும் நிரம்பிருச்சுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இரண்டாவது அவரு அதற்குள்ள அந்த பெரிய கற்களுக்கு நடுவுல மண்ணை அப்படியே கொட்டுறாரு. மண் துகள்கள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கொட்டுறாரு. அது என்ன ஆகுது, அந்த பெரிய பாட்டிலுக்குள்ள நிறைய போயிட்டே இருக்கு. அந்த பெரிய கற்களுக்கு நடுவுல எல்லாம் போய் முழுமையா அது நிரம்புது. இப்ப இது நிரம்பி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு மாணவர்கள். ஆமாங்க, நிரம்பி இருக்குது. இப்ப என்ன பண்றாரு, ஒரு பாட்டில் வாட்டர் எடுத்து அதுக்குள்ள ஊத்துறாரு. இப்ப இது நிரம்பி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப நிரம்பி இருக்கிறது. சரிங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. வாட்டர் பாட்டில்ல இருக்கிற தண்ணி உள்ள இருக்குது. அதே சமயம் மண்ணு அதற்குள்ள இருக்குது. அதே சமயம் பெரிய கற்கள் அதற்குள் இருக்குது. 3 விஷயம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே. இந்த பெரிய கற்கள் என்பது மிக மிக முக்கியமான செயல்கள் நம்ம வாழ்க்கையில. உதாரணத்துக்கு உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய செயல்கள், மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளக்கூடிய செயல்கள், பொருளாதாரத்திலே உயர்வதற்கான செயல்கள், அறிவிலே உயர்வதற்கான செயல்கள், நாம மகிழ்ச்சியாக இருப்பதற்கான செயல்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. அது பெரிய கற்கள். சரிங்களா? இந்த இரண்டாவது மணல் போன்ற விஷயங்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் சில முக்கியமான விஷயம். இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், உறவுகளை பேணுதல் போன்ற பல விஷயங்களை அதில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த தண்ணி போன்று இருக்கிற விஷயம் எது, நம்மளோட என்டர்டைன்மெண்ட், டிவி பார்க்கறது, செல்போன் பார்க்கறது, கொஞ்சம் மற்றவங்க கூட நியாயம் பேசிட்டு இருக்கிறது, இதெல்லாம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யறதுக்கு நேரம் இல்லை, தியானம் செய்யறதுக்கு நேரம் இல்லை, உறவுகளோட பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோம். ஆக்சுவலா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நாம அந்த ஜாடியில பாட்டில்ல முதல்லயே தண்ணியை நெப்பிட்டோம். அதாவது தேவையில்லாத நேரத்தை நிரப்பிட்டீங்கன்னா அதற்குள்ள நீங்க மண்ணையோ கல்லையோ போட முடியாது. அல்லது மண்ணை நிரப்பி விட்டீர்கள் என்றால் அதற்குள்ள பெரிய கல்லை போட முடியாது. அப்ப நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு உறக்கம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் உறக்கமா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அந்த டைம்ல உறங்கணும் நிச்சயமா. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா உறக்கத்துல சார்ஜ் ஆகி தான் உங்க ஹோல் டேவே உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியும். உறக்கத்தில் நீங்க சார்ஜ் ஆகலைன்னா அந்த ஹோல் டே வீணா போயிடும். அது தொடர்ந்து பல நோய்களை, மனப்பிரச்சனைகளை, உளைச்சல்களை உருவாக்கும். டென்ஷன் ஆகும். எதுக்கெடுத்தாலும் கோபம், பொறாமை, டென்ஷன், கவலை, சண்டை. ஏன்? மனம் ஆரோக்கியமா இல்லை, உடல் ஆரோக்கியமா இல்லை. உடல் மன ஆரோக்கியம் போச்சுன்னா வாழ்க்கை போச்சு. அப்ப தூக்கத்திற்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். உணவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பொருளீட்டுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆன்மீக உயர்வுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்ப இதற்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அந்த டைமை முதல்ல பிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நேரத்தை அடுத்தடுத்த விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். கடைசியா நேரம் மீதம் இருக்கிற நேரத்தை நீங்க வாட்ஸ்அப், செல்போனுக்கு பயன்படுத்தலாம். கொஞ்ச நேரம் ஹாபியா நீங்க பொழுதுபோக்குக்காக பயன்படுத்துங்க, வேண்டாம்னு நான் சொல்லல. ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்க தேவையில்லாத நேரத்தை வீணாக்கி விட்டீர்களானால் தேவையானவற்றிற்கு நேரம் இருக்காது. சரிங்களா? தேவையற்ற பொருளை வாங்கிட்டீங்கன்னா தேவையான பொருளுக்கு பணம் இருக்காது. நான் மறுபடியும் சொல்ற, பணத்தை விட நேரம் மிக மிக அதிக மதிப்புடையது. பணம் நீங்க சம்பாதிச்சலாம், நேரத்தை உங்களால் சம்பாதிக்க முடியாது. அப்போ
நம்மளுடைய வாழ்க்கை என்பது நேரத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறது என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்ப அது இன்னும் நீங்க சிறப்பாக நீங்க வடிவமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் வந்து நமக்கு இயற்கை கொடுத்திருக்கிறது. இல்லையா? அப்போ அந்த விஷயத்தை நாம சரியாக திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். அதுதான் இந்த வகுப்பினுடைய நோக்கம். இவ்வளவு நாள் நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது பரவால்ல. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். சரிங்களா? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அதை பற்றி பேசுவதாலோ, அதை பற்றி சிந்திப்பதாலோ நமக்கு ஒண்ணும் பெரிய பயன் வரப்போறது இல்ல எனக்கு தெரிஞ்சு. அப்ப இனிமேல் இந்த வார்த்தை வாசகத்தை கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல உன்னுடைய வாழ்க்கை. விவேகானந்தருடைய மிக அற்புதமான விஷயம். இந்த கடிகாரத்தை பத்தி சொல்லுவாங்க ஒரு வாசகம். நான் இங்கேயே படிச்சது ஞாபகம். எல்லா இடத்திலும் உயரத்தில் ஏன் இருக்கிறது கடிகாரம்? ஒவ்வொரு நொடியும் ஓய்வில்லாமல் உழைப்பதால் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் கடிகாரம் மேல தூக்கி ஏன் மாற்றோம்? ஏன் உயரத்தில் இருக்கிறது? ஒவ்வொரு நொடியும் அது ஓய்வில்லாமல் உழைக்கிறது. உண்மைதானே? அப்போ நாம நம்முடைய லைஃப்பையும் ஒவ்வொரு க்ஷணத்தையும் நீங்க திட்டமிடணும். சரிதானுங்களா? என்னோட லைஃப்ப நான் திட்டமிட்டபடி நான் வாழணும். அது இயற்கையினுடைய வழியிலே நேரத்தினுடைய வழியிலே நாம வந்து சென்றோம்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நம்ம நினைத்த இலக்கை வந்து நீங்க அடைய முடியாது. சரி, அந்த விதத்துல நேரத்தை சரியாக திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். இறைவன் நமக்கு ஒவ்வொரு நாளைக்கும் 84,600 ரூபாய் வந்து கொடுக்கிறாரு. அந்த 84,600 ரூபாயை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய வாழ்க்கையில வந்து வெற்றி வந்து நிச்சயம். அப்போ ஒரு க்ஷணத்தை கூட அஜித் தான் ஒரு படத்துல சொல்லுவாரு, ஏதோ பில்லா படம் நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனது அப்படின்னு சொல்லுவார். அது வந்து பெரிய விஷயம். அதுக்குள்ள நிறைய ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த நேரத்தை நிர்வாகம் பண்றதுக்கு நிறைய வழிகள் வந்து நமக்கு இருக்கு. முதல் டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு சார்ட் போடுங்க. சார்ட் போட்டு எது எந்த நேரத்துக்கு என்னென்ன நீங்க பண்ணணுங்கிறது ஒரு லிஸ்ட் போட்டு டெய்லி அதுபடி பண்ணிட்டு இருக்கீங்களா? எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்றோம்? எந்த இடத்துல நம்ம டியூன் பண்ணணும்? அது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும்? கைடு பண்ணி ஒன் பை ஒன்னா நீங்க சேஞ்ச் பண்ணிட்டே வர நம்ம லைஃப் ஸ்டைல ரொம்ப எக்ஸலண்டா மாறும். சரிங்களா? அதுக்கு நிறைய நுட்பங்கள், வழிகள் எல்லாமே நிறைய கூகுள்ல, யூடியூப்ல எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்க அதை பற்றி கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. நல்ல விஷயத்துல நேரத்தை முதலீடு செய்யுங்க. உறவுகளுக்கு, உடல் நலத்திற்கு, மன அமைதிக்கு, பொருளாதார வளத்திற்கு செலவு பண்ணுங்க. அது பல மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும். சரிங்களா? இப்ப நேரத்தை வெற்றி கொள்வது நாம வந்து நம்ம வாழ்வை வெற்றி கொள்வதற்கு சமமான ஒரு விஷயம் என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். சரி, மிக்க மகிழ்ச்சி. சரி, காலம் கருதி நம்ம நிறைவு செய்வோம். நாம என்னத்துக்காக இது இவ்வளவு தூரம் நம்ம சொல்லியிருக்கோம்னா, குறிப்பா நேரம் விரயம் இல்லாமல் இருக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நம்ம பேசுறது. நிறைய டைமை வந்து பொதுவா மக்கள் வந்து வேஸ்ட் பண்றாங்க. நீங்க இப்ப நிறைய ஷெட்யூல் போட்டு கரெக்டா பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா பயிற்சிக்கே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் நமக்கு டெய்லி ஒதுக்க வேண்டியது இருக்கு. இப்ப நேரத்தை திட்டமிட்டாதான் அந்த 2, 3 மணி நேரம் உங்களால பயிற்சி செய்ய முடியும். இல்லாட்டி பயிற்சி செய்ய முடியாது. பயிற்சி செய்யலைன்னா எதுவுமே மாற்றம் வராது. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு க்ஷணத்தையும் நீங்க திட்டமிட்டு செய்யணும். அதுக்கு நீங்க டிவி பார்க்க வேண்டாம், செல்போன் பார்க்க வேண்டாம், ஜாலியா இருக்க வேண்டாம்னு சொல்லு. அதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஒதுக்கிக்கோங்க. 1/2 மணி நேரம் ஒதுக்கிக்கோங்க. அந்த டைம் மட்டும் பாருங்க. அது முடிஞ்சதுன்னா அது அடுத்த வேலை என்னங்கிறத நீங்க உங்க டைம் டேபிள் போடுங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாயிடும். இப்ப காலையில நம்ம குழந்தை, சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாம் உதாரணம் சொல்றேன். அந்த ஒன்ன சொல்லி நிறைவு செய்யறேன். 8:45 நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த டைமை நோட் பண்ணணும். 8:45 என் குழந்தை ஸ்கூல்ல இருக்கணும்னா, போற டைம் 10 நிமிஷம்னா, அப்ப 8:30 அவங்க இங்க வண்டி எடுக்கணும். அப்பதான் 8:40 போவாங்க. 5 நிமிஷமாவது முன்னாடி போகணும். அப்ப 8:30 வண்டி எடுக்கணும் அப்படின்னா, அவன் என்ன பண்ணணும்? அவன் சாப்பிடணும். சாப்பிடணும்னா, அப்போ ஒரு 20 நிமிஷமாவது சாப்பிட குடுக்கணும். அப்போ ஒரு 8:10க்காவது அவங்க சாப்பிடணும். 8:10க்கு சாப்பிடணும்னா, அவங்க ட்ரெஸ்ஸு, ஷூ எல்லாம் போடணும்னா, அதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது கண்டிப்பா எடுத்துக்கும். அப்ப 8 மணிக்காவது அவங்க அந்த வேலைக்கு போகணும்.
அப்ப அந்த வேலைக்கு போகணும்னா, அவன் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகணும், டாய்லெட் போகணும். அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வேணும்னா, அப்ப 7:30க்காவது அந்த வேலைய நம்ம செய்யணும். இப்படி நீங்க கால்குலேட் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொன்னுக்கும் அவன் எவ்வளவு நேரம் எடுக்குறான். அப்ப எந்த டைம்ல என்ன பண்ண இது உங்களுக்கு மட்டும் நான் சொல்லல, உங்க குழந்தைகளுக்கு தயவு செஞ்சு பழக்கப்படுத்துங்க இப்ப இருந்தே. 6 மணிக்கு எந்திரிக்கிறானா, எந்திரிச்சோனே என்ன பண்றான்? அவன் என்ன பண்ணணும்? அவனுக்கு ஒரு ஷெட்யூல் குடுக்கணும். நெறைய பேர் காலையில எந்திரிச்சோனே டிவி பார்த்துட்டு உட்கார்றான். செல்போன் எடுத்துட்டு உட்கார்றான். வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும். செல்போன டச் பண்ணவே கூடாது சில நேரங்கள்ல. இரவு 8 மணிக்கு மேல காலையில 8 மணி வரைக்கும் செல்போன தொடவே கூடாது. ஏதோ அலாரத்துக்கு இது அடிச்சதுன்னா எடுத்து தூக்கி வச்சிரணுமே தவிர, இந்த 12 மணி நேரம் செல்போன தொடாதீங்க. சார்ட் போட்டு அதன்படி போங்க. இல்லாட்டி நேரம் முழுக்க முழுக்க அது இழுத்து தள்ளிரும். ஏன்னா அந்த மாதிரி அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. உங்க நேரத்த உங்க மூளையில ஒரு ஆனந்த ஹார்மோன உற்பத்தி செஞ்சு, அந்த அளவுக்கு உங்கள வந்து அடிக்ட் பண்ணி வச்சிருக்கு இன்னைக்கு செல்போனும், டிவியும். சரிங்களா? அது கவனமா இருக்கணும். அதனால 8 டூ 8 என்னோட செல்போன நான் தொடமாட்டேன். அப்படி வச்சுக்கோங்க. ஃபிக்ஸே பண்ணிருங்க. 8 மணிக்கு நைட் வச்சா காலையில 8 மணிக்கு தான். அலாரம் மட்டும் அடிச்சா எடுத்துக்கும். அந்த மாதிரி நீங்க திட்டமிடுங்க. நிச்சயமா வந்து நேர மேலாண்மை நம்ம வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லி, உங்க எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நம்ம நிறைவு செய்து கொள்ளுங்க.